ஃபஸ்ட்டு முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி வந்து பெப்பர் எக் கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு தவாவில் ஆயில் விட்டுக்கலாம். இதில் பெப்பர், உப்பு போட்டுக்கலாம், மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இதில் எல்லாம் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து வேக வச்ச முட்டையை பாதியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி முட்டையை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வறுத்தோம்ல முட்டையை அதே எண்ணெய் தாங்க, அப்படியே வறுத்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய் 2 போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அப்புறம் அடுத்து 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பரு, கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். ஐட்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுத்தா தான் அந்த மசாலாவில் பச்சை ஸ்மெல் மாதிரி வரும்ல, அந்த ஸ்மெல்லெல்லாம் வராமல் இருக்குங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். அப்புறம் முட்டையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிரேவி ரெடி. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.